ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான சூப்பரான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கறி தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது மதுரையில் ரொம்பவே ஸ்பெஷலாக செய்வாங்க. அதே டேஸ்ட்டு மாறாமல் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாங்க. கறி தோசை கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு தோசையே 250 ரூபாய் இருக்கும். நம்ம 1/4 கிலோ கறி வாங்கினா வீட்டில் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். வாங்க இந்த டேஸ்டான கறி தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்கிறேன். மட்டன் கொஞ்சம் கொழுப்பும் எலும்பும் இல்லாதபடி வெறும் கறி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கொழுப்பு இருந்ததுன்னா சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலும்பில்லாத கறியாக வாங்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1/4 கிலோ கறி எடுத்துருக்கிறேன். இதை 2 தடவையாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே தடவையாக போட்டிங்கன்னா அரைப்படாது. மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க கறிக்கடையிலேயே நீங்கள் கைமான்னு சொல்லி வாங்கிட்டிங்கன்னா அது நல்லா உதிரியாக கொத்தி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். எனக்கு இன்றைக்கி அந்த மாதிரி கிடைக்கல, அதனால் நான் வாங்கிட்டு வீட்டில் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் 1/4 கிலோ மட்டனுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா பெருசாக இருந்தது. சின்ன சைஸ் வெங்காயம்னா ஒரு 1.5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது ரெண்டும் வதங்கி வந்தோடனே தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸ் பழமாக இருந்தது. அது ஒரு பழம் எடுத்துருக்கிறேன். அதை பொடி பொடியாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதக்க வதக்க தக்காளி வெங்காயம் நல்லா மசிய ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு லிட் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா தக்காளி வெங்காயம் நல்லா சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா செய்திங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதை பார்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி பரட்டும் போது இடையில நல்லா குத்தி குத்தி விடுங்க. நம்ம பரோட்டா கடையிலலாம் பரோட்டா கொத்து பரோட்டா போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கரண்டி நல்லா ஷார்ப்பான கரண்டி வச்சு இடையில நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா தக்காளி வெங்காயத்தோட மட்டனும் சேர்ந்து நல்லா வதங்கி வரும். இது தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. மட்டன் வதங்க கொஞ்சமாக தண்ணி விடும். கறியை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்தோன்னா தான் மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நார்மலாக கறி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, எந்த கறி குழம்பு நீங்கள் வச்சாலுமே லைட்டாக வெங்காயம் தக்காளி போட்டு மட்டனை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைங்க. அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இடையில கரண்டி வச்சு இந்த மாதிரி கொத்தி விடுங்க. நீங்கள் இதுக்கு செய்கிறதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மட்டன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இதுக்குரிய மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு ஆச்சி மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்காத பட்சத்தில் 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது கூட கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம கறியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருக்கிறோம். அதாவது தண்ணி ஊற்றாமலே வதக்கி விட்டோம்ல, அதுலேயே 1/4 அளவு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. இடையில கறியை நல்லா கொத்தி கொத்தி விடுங்க. இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம். கறி வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கறி 1/4 அளவு வெந்து வந்திருக்கும் நம்ம வதக்கும் போதே. தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம்.
ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா கறி வந்து நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. கறி வெந்திருக்கும் போது இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எல்லா தண்ணியுமே நல்லா வற்றிருக்கணும். அப்போ தான் தோசையில் வச்சு பரட்டும் போது கரெக்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக கொத்தி விட்டுடுங்க. கொத்தி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். அதாவது மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கறி வந்து நல்லாவே ட்ரை ஆகி வந்துடும். அது ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக சோம்பு பவுட்ரு, கொஞ்சமாக மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுதான் கறி தோசைக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்தோன்னா கொத்துக்கறி வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு அடுத்தபடியாக தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேனில் வந்து 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. முட்டை வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். லைட்டாக நுர வர அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ கறியும் ரெடி ஆயிடுச்சு, முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கறி பாருங்கள், துளி கூட தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் கறி தோசைக்கு கரெக்டாக இருக்கும். தோசைக்கல்லை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் மாவு வந்து 2 கரண்டி அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ரொம்ப மொந்தையாக தான் இருக்கணும். கறி தோசைக்கு வந்து மாவு தோசை வந்து மெல்லிசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். முட்டை வந்து 2லேருந்து 3 கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. தோசையில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர அளவுக்கு முட்டை ஊற்றிக்கோங்க. முட்டை ஊற்றிட்டு அடுத்தபடியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறியை எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தோசைக்கு எந்த அளவுக்கு கறி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ கறிக்கு வந்து எனக்கு 6லேருந்து 7 தோசை கிட்ட வந்ததுங்க. அது குவான்டிட்டி வந்து நீங்கள் போடுறத பொறுத்து தோசையோட அளவு கிடைக்கும். இந்த மாதிரி கறியை போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடுங்க. தோசைக்கு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு தோசை லைட்டாக ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு லைட்டாக அமுத்தி விட்டுடுங்க. அமுத்தி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா முட்டை கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி தோசையோட நல்லா ஸ்டிக் ஆகி வந்திருக்கும். கடையில் பார்த்திங்கன்னா சால்னாவோடு சேர்த்து செய்வாங்க. நம்ம சால்னா தனியாக செய்யாதனால மசாலாலாம் சேர்த்து கறியை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்கிற மீதி எல்லா கறியையும் வச்சு தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தோசை ஊற்றும் போது ரொம்ப தின்னாக ஊற்றிங்கன்னா கறி தோசை கரெக்டாக வராது. மாவு வந்து கொஞ்சம் மொந்தையாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கறி தோசைக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டுட்டு திருப்பி போடும்போது தோசை வந்து பிய்யாமல் வரும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துருங்க. கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கறி தோசை வந்து சால்னாவோடையும் சட்னியோடையும் தருவாங்க. அதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்குங்க. நம்ம வீட்லேயே 1/4 கிலோ கறி வாங்கினோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 தோசை வரைக்கும் தாராளமாக செய்யலாம். ஒரு ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். நல்ல புதுசான ரெசிபியாக டேஸ்ட்டாகவும் செய்த மாதிரி இருக்கும். அடிக்கடி தோசை செய்கிறவங்களா இருந்ததுன்னா இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த டேஸ்டான கறி தோசையை, ஹெல்த்தியான கறி தோசையை நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.